ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் பெட்ரோல் பங்கில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். காருக்கு பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து காருக்கு அடியிலிருந்து மெதுவாக நெருப்பு வர ஆரம்பிச்சது. உடனே அங்கே வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாம் உஷாராகி காரில் இருந்த எல்லாரையும் கீழே இறங்கி வர சொல்லியிருக்கிறாங்க. வந்த எல்லாரும் கொஞ்சம் தூரமாக போய் நின்று இருக்கிறாங்க. நெருப்புல இருந்து புகையும் வர ஆரம்பிச்சது. அங்கே தீயணைக்கிறதுக்கான கருவிகள் இருந்ததுனால உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப வேகமாக செயல்பட்டதுனால இதோட போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது 2 பேர் நிற்கிறாங்க. தள்ளு வண்டியில் ஒரு சின்ன குழந்தையும் இருக்குது. பக்கத்திலே ஒரு டாக் உட்காந்துருக்கு பாருங்க. இந்த 2 பேரும் இந்த பக்கமாக திரும்பி எதையோ பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற இந்த பேபியோட தள்ளு வண்டியை கையால பிடிக்கவே இல்லை. அது கொஞ்சம் இறக்கமா இருந்ததுனால வண்டி அப்படியே இறக்கத்துல வேகமா போய்கிட்டே இருக்குது பாருங்க. பக்கத்துல இருந்த இந்த டாக் தான் முதலால ஓடி போய் வேகமா உஷாரா அந்த கைப்பிடியை பிடிச்சிருக்கு. வண்டியை கவ்வி பிடிச்சி நிறுத்தினதுனால அதோட வண்டி நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டாகோட சத்தத்தை கேட்டு 2 பேரும் பின்னாடி ஓடி போயிருக்கிறாங்க. நல்ல வேலை எதுவும் ஆகல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் லாரி வேகமாக போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு டயரும் வேகமாக போயிட்டு இருக்குது. இந்த டயர் எங்கேருந்து வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள லாரியும் அப்படியே தடுமாற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த லாரியில இருந்து தான் டயர் கலண்டு ஓடுதுன்னு. எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. அது ஒரு ஒன் வேயா இருந்ததுனால எதிரில் வண்டிகள் எதுவும் வரல. அது போகிற வேகத்துக்கு மேலே பட்டுதுன்னா அவ்வளவுதான். எப்படியோ வேகமாக போய் ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக இருக்கு. அதுக்குள்ள லாரியையும் மெதுவாக நிறுத்திட்டாரு. என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது எதிர்பாராத ஒரு சம்பவம் தான். இங்கே ஒரு கடை இருக்குது. டென்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்த ஒரு டாக் வேகமா ஓடுது. அதுல நின்றுட்டு இருந்தவர் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது எவ்வளவு நல்லதா இருந்திருக்குன்னு அடுத்த செகண்ட் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ரோட்ல வேகமா வந்துட்டு இருந்த கார் எதிர்பாராத விதமா இந்த டென்ட்டுக்குள்ளே புகுந்திருக்கு. இதுலயும் அதுக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வராரு பாருங்க. நல்ல வேலை யாருக்கு எதுவும் ஆகல. ரோட்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது தாறுமாறா இப்படி ரோட்டு ஓரத்துக்கே வந்திருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பள்ளத்துல விழுந்த வண்டியெல்லாம் பத்திரமா தூக்குறதுக்கு தான் ஜேசிபி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இங்க இந்த வாகனத்தை எல்லாம் உடைக்கிறதுக்காக ஜேசிபியை பயன்படுத்துறாங்க. ஏதோ தலையில ஒரு தட்டுன மாதிரி தான் தெரிஞ்சது. அப்படியே அப்பள மாதிரி நொறுங்கிடுச்சு பாருங்க. வண்டி வந்து 5 நிமிஷத்துல எல்லா வண்டியோட கதையும் முடிச்சுட்டு அமைதியா நிக்குது. உடைக்கிறதுக்கும் இதுதான், பத்திரமா தூக்குறதுக்கும் இதுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல முன்னாடி ஒரு லாரி போகுது. நிறைய பாரத்தை ஏத்திட்டு எல்லாமே இரும்பு பொருட்கள் தான். அதை சரியா கட்டி வைக்காததுனால போகும்போது நடுவழியிலே தொப்புன்னு பாதியிலே கீழே விழுந்துடுச்சு. நல்ல வேளை பின்னாடி எந்த காரும் வண்டி வராததுனால இதோட போச்சு. ரொம்ப கனமான கம்பிகள் தான். விழுந்த விஷயம் தெரிஞ்சதும் டிரைவர் வண்டியை நிறுத்துறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது டெம்போ நிறைய பொருட்களோட இந்த டெம்போவை மேலே ஏத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துல வந்து நிக்கணும். ஆனா அந்த இடத்துல சரியா நிறுத்த முடியாததுனால டெம்போ எந்த அளவுக்கு தாண்டி போயிருக்கு பாருங்க. நல்ல வேளை அந்த வீட்டுக்குள்ள நுழையல. டிரைவர் மெதுவா கீழே இறங்கி வந்துட்டாரு. அதோட கடைசி காட்சி இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது சிங்கத்துக்கு பயந்து மரக்கிளையில ஏறி உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளு தான். அவரு கீழே இறங்கி போகிறதுக்கு வழி தேடிட்டு இருந்தா சிங்கம் அந்த இடத்த விட்டு போற மாதிரி தெரியல. மரத்துக்கு பின்னாடியே மறைஞ்சிருக்குது பாருங்க. அவரு எப்ப கீழே இறங்கி வருவாரு அப்படின்னு அது காத்து இருக்குது. ராத்திரி ஆனாலும் அந்த இடத்த விட்டு நகராது போல. ஹெல்ப்புக்காவது யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு அங்கே தேடிட்டு இருக்கிறாரு. தன்னந்தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற கதையாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீட்டில் இருக்கிற கோழிக்கு புதுசாக நிறைய குஞ்சுகள் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் பாதுகாக்கிற வேலையில் கோழி ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் இருக்கிற டாக். கோழி குஞ்சு தூக்குறதுக்காக ஒரு கழுகு வந்தது பாருங்க. இந்த டாக் எந்த அளவுக்கு கோபமாக போய் அந்த கழுகு கேட்ச் பண்ணி பிடிச்சிருக்கு. கோழி குஞ்சை பார்த்தா கழுகு தன்னால் அந்த இடத்துக்கு வந்துடும். ஆனால் அந்த டாகு கிட்ட மாட்டுறது தான் நம்ப முடியாத விஷயமே. எப்படி ஒவ்வொரு நொடியும் உஷாராக தான் இருக்கும் போல கடைசியில் இதுக்கு எதிர்பாராத ஒரு விருந்து கிடைச்சிருக்கு. இங்க இந்த வீடியோல பாக்குற குளத்துல ஏதோ அசைற மாதிரி தெரியுது அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் இந்த பாசிக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கம்பை தண்ணிக்குள்ள விட்டாரு. அவ்வளவுதான். இந்த பச்சை பசல் இருக்கிற பாசிக்கு அடியில ஒரு பெரிய முதல் இருந்திருக்கு. தண்ணி அசையவும் ஏதோ இற கிடைச்சிருக்கு அப்படின்னு சத்தம் இல்லாம வந்திருக்கு பாருங்க. முதல்ல வரதை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தண்ணியில எந்த அசைவும் இருக்காது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பெரிய டேங்கர் லாரி தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியுது. அப்படியே பின்னாடி 2 டயரும் வந்து விழுது பாருங்க. இது எந்த வண்டியில இருந்து கலண்டு இவ்வளவு வேகத்துல வருதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி. நல்ல வேளை அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்லாததுனால எதுவும் ஆகல. ஏன்னா ஒவ்வொரு டயரும் அவ்வளோ வெயிட்டா இருக்கும். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல வித்தியாசமான ஒரு விளையாட்டை தான் பாக்குறோம். இங்க கட்டி வச்சிருக்கிற பொம்மையை அங்கேயும் இங்கேயுமா தள்ளி யார் மேல அடிப்படுதோ அந்த ஆள் அவுட்டு. அப்படி ஒரு வித்தியாசமான விளையாட்டை தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க. விளையாடி எல்லாருக்கும் சிரிப்பு தாங்க முடியல. நின்ன இடத்துல நின்று விளையாடுறதுக்கு எப்படி ஒரு கண்டுபிடிப்பை பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஆசைப்பட்டு கிளையில ஒரு கயிறை கட்டிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி போனவர் தான் 20 அடி தள்ளி தான் போய் விழுந்திருக்கிறாரு. கிளை கையோட வந்துடுச்சு. அது முறிஞ்சு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் போன வேகத்துக்கு அதுவும் தன்னால முறிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. நல்ல வேளை அவருக்கு வேற எதுவும் ஆகல.
எங்க இந்த வீடியோவில் ஒத்த கையால் தூக்கிடுவேன் அப்படின்னு சாகசமாக பேசினவருக்கு கடைசியில் என்ன ஆச்சு பாருங்க. ஒத்த கையை தாங்கலை வச்சு ஏறுறதுக்கு இந்த லேடியும் ரெடி ஆகிட்டாங்க. கடைசியில் நடந்தது 2 பேரும் வலிக்கு கீழே விழுந்தது தான். எங்கே விழுந்தாங்கன்னு 2 பேரையும் தேடி தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பைக்கில் போனவரை ஸ்டாப் பண்ணி நானும் பின்னாடி வரேன் அப்படின்னு ஏறி உட்கார்ந்தாரு. ஆனால் இவரோட வெயிட் அந்த வண்டியால் தாங்க முடியல. இவர் ஏறி உட்கார்ந்தது பாரம் அதிகமாக இருந்ததுனால வண்டி ஒரே தூக்கிடுச்சு பாருங்க. 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. ஒரு அடி கூட நகரல. அதுக்குள்ள இப்படியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி வண்டியோட கண்டிஷன் அந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு. இங்க மேல இருந்து பொருளை எடுத்துட்டு அப்படியே கீழே ஜம்ப் பண்ணி குதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சவர் மேல இருக்கிற அந்த டோரை மறந்துட்டாரு. கரெக்டா அந்த கதவுல சட்டை மாட்டிக்க ஆள் தொங்குற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் என்ன இருக்குதுன்னு பார்த்து தான் வேலை பார்க்கணும் போல. இது அவர் கொஞ்சமே எதிர்பார்க்கல தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது தண்டவாளத்துக்கு ரொம்ப நெருக்கமா ஒரு வேன் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல திரும்புறதுக்காக கரெக்டா ட்ரெயினும் வந்தது. மற்ற 2 கார் அதுல வெயிட் பண்ணி தான் நிக்குது பாருங்க. இந்த வேனுக்கு அவசரம் தான். ட்ரெயின் போன வேகத்தில் பாதி வேனே காணாமல் போயிடுச்சு. எப்படியோ டிரைவருக்கு மட்டும் எதுவும் ஆகலை. மெதுவாக கீழே இறங்கி வந்து வேனை பார்த்துட்டு நிற்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப மேடான உயரமான இடம் தான். இந்த இடத்துல வண்டியை ஏற்றி கொண்டு போகிறதே கொஞ்சம் சிரமமானது தான். எங்கே ஒரு ட்ரக் வருது. டிரைவர் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ட்ரக்கில் பாரமும் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஏற்றத்தில் ஏறும்போது அப்படியே ஒரே தூக்கிடுச்சு பாருங்க. ஏன்னா பாரம் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு மேலே அதால் தாக்கு பிடிச்சி மேலே ஏற முடியல. சுற்றி இருந்த எல்லாரும் வேகமாக ஓடி வந்து டிரைவரை முதல் வேலையை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இதே மாதிரி ஒரு விசித்திரமான சம்பவம். இந்த லாரி பின்னாடி போகிறதுக்கு கொஞ்சமாக இடம் பார்த்துட்டே இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அதுதான் ரொம்ப இடைஞ்சலாக இருந்திருக்கு. இந்த டேபிளை மெதுவாக நகர்த்துறதுக்காக தான் இவர் வந்தார். வந்தவர் டேபிளை ஒரேடியாக தூக்கி ஒரு பக்கமாக வச்சிருக்கலாம். ஆனால் அவர் மெதுவாக நகர்த்தி இடம் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்து அந்த டேபிளை கொஞ்சமாக நகர்த்திட்டு இருந்தார். கடைசியில் நடந்தது வேற மாதிரி. லாரி பின்னாடி வர டேபிளை நெருக்க ஆரம்பிச்சது. இவர் பின்னாடி சுவர் இருக்கிறதுனால எங்கேயும் நகர முடியாமல் அதே இடத்துல மாட்டிக்கிட்டாரு. டேபிளுக்கும் சுவருக்கும் நடுவில் சிக்கிற மாதிரி நிலைமை வரும்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு இன்ச்சு கூட நகர முடியாமல் ரொம்ப மோசமான சம்பவம் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்துல அணில் பிள்ளைகளை வேட்டையாடுறதுக்காக ஆந்த ஒண்ணு இந்த பக்கமா வந்திருக்கு. எவ்வளவு இருட்டா இருந்தாலும் ஆந்தைக்கு ராத்திரி நேரத்துல கண்ணு ரொம்ப நல்லாவே தெரியும். பாக்குறதுக்கே நல்ல பிரம்மாண்டமான உருவமா இருந்தது. இதுகிட்ட இருந்து குட்டிகளை காப்பாத்துறதுக்காக இந்த அணில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. பார்க்கும்போதே அதோட பரிதவிப்பு தெரியற மாதிரி ரொம்ப பதைபதைப்பான காட்சி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்துல நடு ரோட்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிற சிங்கங்கள் தான். இந்த வழியா ஜீப்ல வந்தவங்க ரோட்ல சிங்கங்கள் படுத்திருக்கிறதுனால அந்த இடத்த விட்டு நகர முடியாம அதே இடத்துல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. லைட் அடிச்சாலாவது இந்த சிங்கங்கள் நகரும் அப்படின்னு பார்த்தா அது இப்போதைக்கு நகர்ற மாதிரி தெரியல. இது எப்போ எந்திரிச்சு போறது, எப்போ வண்டி எடுத்துட்டு கிளம்புறது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பெரிய பால் கிடைச்சிருக்கிற சந்தோஷத்துல புலி தண்ணிக்குள்ள இறங்கி எப்படி விளையாடிட்டு இருக்கு பாருங்க. இந்த பாலை தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கலாமா அப்படின்னு பாக்குது. ஆனா பால் மூழ்கிற மாதிரி தெரியல. புலி தண்ணிக்குள்ள இறங்கி நல்லாவே உள்நீச்சல் அடிக்குமா, அந்த அளவுக்கு நீந்த தெரியும் அதுக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கடல்ல இருக்கிற சீல் ஒரு கப்பலை பார்த்ததும் வேகமா ஓடி போய் அதுல ஏறி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. கடல்ல நீந்தி கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துடுச்சு போல. சீல் பொதுவா கடற்கரையில தான் நல்லா படுத்து தூங்கும். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா அந்த கப்பல்ல ஏறி படுத்து தூங்கிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்துல நல்ல பனி மழை பெய்யுது. இந்த பனிமழையை வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற ஒரு மாடு தான். எப்படிதான் இந்த குளிரையும் தாங்கி இது வேடிக்கை பார்க்குதோ. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஆண் வான்கோழியோட அட்டகாசத்தை தான் பாக்குறோம். இந்த பெண் வான்கோழியை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சுத்தி வருது பாருங்க. அதுக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு களை கட்டுற ஒரு நிகழ்ச்சி தான். நேரில் போய் டான்ஸ் பார்க்குற ஆட்கள்லாம் ரொம்ப குறைவு தான் இந்த காலகட்டத்தில். ஆனால் இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போதே நம்ப முடியல. சவால் கொடுக்குற மாதிரி ஆட்டம் ஒரு வழியாக தொடங்கிடுச்சு. அதுலேயும் ரொம்ப வித்தியாசமாக அந்த குரூப் டான்ஸ் தான். அதுக்கு யார் போட்டி அப்படின்னு தேடி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு எல்லாரும் ஆடின ஆட்டத்தில் சுற்றி இருந்த எல்லாருமே கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.